शंकर सुवन भवानी नंदन गाइए गणपति जगवंदन। शंकर सुवन भवानी नंदन गाइए गणपति जगवंदन। रिद्धि सदन गजवदन विनायक, रिद्धि सदन गजवदन विनायक। धनिसा मदनिसा गमदनिसा रिद्धि सदन गजवदन विनायक। कृपा सिंधु सुंदर सबदायक, रिद्धि सदन गजवदन विनायक। कृपा सिंधु सुंदर सबदायक, गाइए गणपति जगवंदन। शंकर सुवन भवानी नंदन गाइए गणपति जगवंदन। मोदक प्रिय मुद मंगल दाता, मोदक प्रिय मुद मंगल दाता। विद्यावारिधि बुद्धि विदाता, मोदक प्रिय मुद मंगल दाता। विद्यावारिधि बुद्धि विदाता, मांगत योगी जन कर जोरे। मांगत योगी जन कर जोरे, बसहि श्री माता दी मानस मोरे। गाइए गणपति जगवंदन। शंकर सुवन भवानी नंदन गाइए गणपति जगवंदन। शंकर सुवन भवानी नंदन गाइए
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம். எப்பொழுதும் எங்களின் கவனம் நாங்கள் தூய்மையான ஆத்மா மட்டுமே என்பதை நிலைநிறுத்துவதோடு தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. எங்களின் இந்த தூய்மையான விருப்பத்தை தயவு செய்து நிறைவேற்றி தாருங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திரு பாதங்களை நாங்கள் அனுதினமும் பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தொடங்குவதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. நம் அனைவரும் நமது கவனத்தை நம்முடைய சகசார சக்கரத்தில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்து நீட்டிக் கொள்ளலாம். கவனத்தை நம்முடைய சகசிரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். Three
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி மாதாவாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, உங்களின் கடல்கள் கரையை சுத்தம் செய்வது போல நாங்கள் நேர்மையானதை மட்டுமே விரும்புவதற்கு எங்களின் இதயங்களை சுத்தம் செய்திடுங்கள் அம்மா. எங்களை திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் பற்றின்மையை சாட்சி பாவனையையும் தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் உண்மையான நோக்கங்களை அடைவதில் எங்களுக்கு விடாமுயற்சியை தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களை சுத்த ஆத்மாவாக மாற்றிவிடுங்கள். எங்களின் ஒரே ஆசை ஆன்மீக உயர்வாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே தாயே. எங்களின் விருப்பங்களை தூய்மைப்படுத்துபவர் தாங்களே ஆவீர். எங்களின் உண்மையான விருப்பத்தை நிறைவேற்றி தருபவரும் தாங்களே ஆவீர். ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் விருப்பங்களை ஏற்படுத்தி நாங்கள் உண்மையின் விருப்பத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை தாங்களே கண்டறிய செய்கிறீர்கள் அம்மா. என்றென்றும் தங்களின் கவனம் எங்கள் மீதே இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் விடா நாடி தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளையும் உபாதைகளையும் ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் எண்ணங்களையும் செயல்கள் அனைத்தையும் தாங்களே எங்களுள் இருந்து எங்களை வழி நடத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் மகிழ்ச்சிக்காக எது செய்தாலும் அது தங்களை வணங்கும் செயலாக மட்டுமே இருக்க வேண்டும் அம்மா.
தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவம் முழுமை பெறும் பொழுது எங்களின் செயல்களில் விவேகமும் ஞானமும் பகுத்தறியும் திறனும் நிறைந்திருக்க வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் பிங்களா நாடி தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய சுஷுமனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். எங்களின் இடா நாடியில் தங்கள் அருளால் ஏற்பட்டிருக்கும் அமைதியும் பிங்களா நாடியில் தங்கள் அருளால் ஏற்பட்டிருக்கும் அமைதியும் எங்களின் சுஷுமனா நாடியில் ஒன்று இணைந்திருக்கிறதம்மா. எங்களின் சுழுமுனை நாடி தங்களிடத்தில் முழுமையாகச் சரணடையும் பொழுது நாங்கள் இறைவனின் பேர் ஆனந்தத்தோடு ஒன்றிணைவோம் அம்மா. எங்களுக்கு அதே நிலையில் நிலை நின்று இருக்க வலிமையை தயவு செய்து தந்தருளுங்கள். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். ஸ்ரீ கணேசா, தங்களின் சக்திகளுக்கு நாங்கள் சரணடைகின்றோம். எங்களின் இடது பக்கத்து நினைவுகளும் வலது பக்கத்தின் செயல்களும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தங்களின் ஞானம் எங்களுள் மேலோங்கட்டும். எங்களிடம் இருக்கின்ற எல்லா விதமான தீய எதிர்மறைகள் நீங்கட்டும். எங்களுக்குள் இருக்கும் மாயைகள் அகற்றப்படட்டும். எங்களுக்குள் இருக்கும் பாசாங்குத்தனம் மறையட்டும். நாங்கள் உண்மையை மட்டுமே தேடுபவர்களாக இருந்ததால் மட்டுமே எங்களுக்குள் ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து எங்களை சஹஜ யோகிகளாக மாற்றியிருக்கின்றீர்கள். தாயே, நாங்கள் அந்த நிலையை உண்மை நிலையில் இருந்து உணர்ந்து எங்களின் செயல்களில் நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தோடு செயல்படுவதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ஸ்ரீ கணேசரின் 12 நாமங்கள். ஸ்ரீ சுமுகா. ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ சுமுகா நமோ நமக. ஸ்ரீ ஏகதந்தா. ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ ஏகதந்தா நமோ நமக. ஸ்ரீ கபிலா. ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ கபிலா நமோ நமக. ஸ்ரீ கஜகர்ணகா.
ॐ त्वमेव साक्षात् श्रीं गजकर्णगा नमो नमः। श्री लंबोदरा ॐ त्वमेव साक्षात् श्री लंबोदरा नमो नमः। श्री विगड़ा ॐ त्वमेव साक्षात् श्री विगड़ा नमो नमः। श्री विघ्ननाशा ॐ त्वमेव साक्षात् श्री विघ्ननाशा नमो नमः। श्री गणाधिपा ॐ त्वमेव साक्षात् श्री गणाधिपा नमो नमः। श्री धूम्रकेतु ॐ त्वमेव साक्षात् श्री धूम्रकेतु नमो नमः। श्री गणाध्यक्षा ॐ त्वमेव साक्षात् श्री गणाध्यक्षा नमो नमः। श्री बालचंद्र ॐ त्वमेव साक्षात् श्री बालचंद्र नमो नमः। श्री गजानना ॐ त्वमेव साक्षात् श्री गजानना नमो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே தொடர்ந்திருக்கட்டும். ஸ்ரீ கணேச அதர் விசேஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं भर्तासि त्वमेव केवलं भर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात्
त्वमक्षरोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरं गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् गकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुयुक्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो नागपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நமது இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக இருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களுக்கு ஆன்மீக அறிவை தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கும் பொழுது எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களிலிருந்து திசை திரும்ப கூடாதம்மா. தெய்வீகத்தின் அன்பை பற்றிய அறிவானது ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, ஆழமாக இருக்க வேண்டும் அம்மா.
அந்த நிலையை எங்களுக்குள் தாங்கள் தயவு செய்து நிலைநிறுத்தி விடுங்கள் அம்மா. எங்களுக்குள் பணிவும் அன்பும் தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரியாக இருக்கும் தாங்கள் எங்களின் சிந்தனைகளை கட்டுப்படுத்துபவராவீர். எங்களுக்குள் இருக்கும் கோபத்தை அகற்றுபவரும் தாங்களே ஆவீர். தாயே, தங்கள் அருளால் எங்களின் படைப்பு ஆற்றலை வெளிப்படுத்தும் போது நாங்கள் எதுவும் செய்யவில்லை, தாங்கள்தான் அனைத்தையும் செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கடவுளின் தூய்மையான அன்பை பிரதிபலிப்பவர்களாக மட்டுமே நாங்கள் இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் கல்லீரலில் ஸ்ரீ பிரம்மாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த செய்கின்றீர்கள். தாயே, என்றென்றும் தங்களின் அன்பும் அருளும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கும் எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைநிறுத்துவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்கும் பொழுது எங்களின் கூட்டுணர்வு பெரியதாக மாற வேண்டும் அம்மா. எங்களுக்குள் சாட்சி பாவனையும் பற்றற்ற நிலையும் நிலைத்திருக்கும் பொழுது கூட்டுணர்வுடன் கூடிய நட்புணர்வும் எங்களுள் நிலை நிற்கும் அம்மா. நாங்கள் அதே நிலைப்பாட்டில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, சஹஜ யோகிகளாகிய நாங்கள் தங்களின் அன்பை இவ்வுலகில் பரப்பும் பொழுது எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே நிலைநிறுத்த வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஆன்மீக சக்திகளையும் ஆற்றலையும் விழிப்புணர்வையும் முழுமை பெறச் செய்யுங்கள். எங்களின் சந்தோஷங்களையும் கவலைகளையும் நாங்கள் சாட்சியாக மட்டுமே நின்று பார்க்கும் மனநிலையையும் வலிமையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் குறைகளை நாங்கள் கண்டறிந்து அவற்றை சரி செய்யக்கூடிய சவாலை உறுதியை எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் மற்றவர்களின் குறைகளை கண்டறிய எங்களின் கவனம் செல்லக்கூடாது. எங்களின் கவனம் தங்களிடத்தில் மட்டுமே நிலை நிற்க வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களை சகஜ யோகிகளாக மாற்றியதற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இப்பூமியில் தாங்கள் அவதரித்து எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்தமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தாயே. தாங்கள் எங்களை சகஜ யோகிகளாக மிக உயர்ந்த நிலையில் மாற்றியதை நாங்கள் உண்மை நிலையில் இருந்து உணர்ந்து அதற்குரிய குணங்களோடும்
தாங்கள் எங்களுள் நிறைந்திருக்கும் நிலையில் நாங்கள் எங்களை உணர்ந்து எங்களின் ஒவ்வொரு செயல்களிலும் செயல்படுத்துவோம். தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் பூமியில் மனிதர்களின் குணங்களை பெற்று பிறந்துள்ளோம். எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து எங்களை இம்மனித பிறவியிலிருந்து எங்களை உயர்ந்தவர்களாக மாற்றியிருக்கிறீர்கள். அதை நாங்கள் உணர்ந்து எங்களின் செயல்களிலும் பேச்சுகளிலும் நாங்கள் தங்களின் அன்பு குழந்தைகளாக மட்டுமே செயல்பட வேண்டும் அம்மா. மாயையில் அகப்பட்டு கொள்ளாமல் தங்களின் அன்பை மட்டுமே நாங்கள் உணர்ந்த ஆத்மாக்களாக எங்களின் செயல்களில் பிரதிபலிக்க வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகள், குழப்பங்கள், கவலைகள், சந்தோஷங்கள் என்ற அனைத்தையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் முழுமையான மனதோடு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்களின் இந்த உயர்ந்த நிலையை மேன்மேலும் நாங்கள் உயர்ந்து இறைவனின் பேரானந்தத்தை முழுமையாக உணர்ந்து எப்பொழுதும் அந்த ஆனந்த நிலையோடு நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानंदा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. நமது எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். நேற்றைய தொடர்ச்சி. Called coward is as peace. A person who is peaceful is never coward because nothing can transgress it. Nothing can overpower it. It is never possible that cowardice and peace can go together. But your power is inside, not outside. So you don't show your power of your anger outside. But just a little anger with anybody, you will see it will work out. But first establish that position within you where you are the axis, where you do not allow anchor to sit on your head. That is the growth. That is the growth. That you are at peace. Also, another question. All right, satisfied now? Both ways you should know. That one is the anger that is detached is perfectly all right. Anger which involves you, work it out. So judge yourself as to what it is. Good question. Now some questions. When such intellectuals were sitting here, ask me some questions. What is that? What are your plans to spread larger scale? What are my plans? I don't plan. You see, I don't plan because I don't know how far my instruments are ready. You see, first now my only plans, if I have any, is to really prepare my weapons all right. Once they are done, then we'll fix them up. You see, unless and until you know how far your bomb can fall, how can you plan it? So first of all, I must measure up the power of my children, how powerful they are. That's what I'm trying to do now, is to make them aware of their powers, to use
Like you see Hanumana, when he was born and when he grew up, he forgot that time. And he forgot his powers. So he was to be reminded that you are such and such powerful person. You don't know what your powers are. You ate off the whole of Surya. This you did in your childhood. You are born with this power. But now, after growing, you are rather be sort of forgotten it, and also you were afraid of using them, and it's sort of looks like in a dominant position. But it is there. If you just try to remember them, it will come. They have tremendous power, these people have tremendous power. But they have to assume and stand on that. If they do not do it, you see, if I tell them now, go to this house, oh mother, there may be a bhoot there sitting. A person comes possessed in the ashram. They all shut their doors. Oh God, this bhoot has come. Or something. Then what? How can we deal with, you see, there is one problem, one big problem in Sahajya, you know. It's those who are devoted to you at the expense of others. Those who are devoted to me? Those who use the excuse of their devotion to you, Mother, sometimes to oppress others. They are what? Sometimes people use their devotion to you at the expense of others, you know. Then again, the same thing, Jamail, is the same thing. You see, it is, you have to do it. All those who are doing that way. I'm just pointing out to all those. If you are using, say, your devotion to me for the oppressing of others, all right? So it is for you to see. There is nobody who can be oppressed because your spirit cannot be oppressed. Say there is X and Y. Now Y is a person who is trying to oppress X, all right? What will you oppress? He can't oppress his spirit, can he? First point, clear. Now, this fellow, if he has to have attachment to me, nobody can stop him. There is you all have direct relationship with me, not through anyone. If you want to accept somebody's agency, then I can't help you. But otherwise, you all have a direct access to me. You all can grow your spirits. Nobody can dominate you. Everyone has complete freedom to grow their spirit, to know their spirit, I mean to say. And the spirit is something cannot be dominated by you. Now, supposing somebody tries to oppress you. What will they oppress you in which way? They'll say, all right, we'll not have this carpet, we'll have that carpet, or have it. Somebody will say, I'll jump in the sea, jump. Just now you jump. What will they oppress you in? You see, just see that. Not in your spiritual growth. Can they? And that's how the problem starts. You see, in material things, say in an ashram now, somebody says, all right, we would like to have a photograph of Mother put there. The other will say, no, we are going to have it there. Whether you put it here or there, makes no difference, my photograph is going to work. Even in puja matters I have seen. People will say that no, Mother is sitting there, don't put your feet towards the Mother. It's a common thing, everybody knows should not put it. But still they will say, no, we want to put it. All right, let them put it. Next time they will not, because they will know it is wrong. They will find out. So, you see, nobody can oppress anyone. I am here to correct. Once you understand that you are not perfect, the other is not perfect. We are all perfecting ourselves. We are all coming up. Mother is there to look after us. Then we will never think like that. Now, I have also seen people will say that there are two Sahajyogis talking to others, Sahajyogis. Now, one is a very oppressive one. The another one is upset to see that this one is oppressive. Now, for that purpose, if you are quiet, silent, you will always dominate him. People will listen to you, not to him. But even if you start saying, oh, you don't say like that and this, they will think these are fighting cocks. Then at that time, your wiser this thing will even give him a chance to understand.
But what happens? One person dominates, another tries to dominate them by outward things. And the whole show is over. There is no need to dominate another person by outward things. He will settle down by himself if you show your dignity of your silence and of your understanding of Sahajya. There is no need just now to say, shut up, you sit down, you don't do. It's absolutely wrong. They do it. I've seen it. In my presence, I've seen it. Because we still live halfway there and halfway here. The way we solve the problem, say you have to do some business. There are two people doing the business. One person says something, another says, why did you say like this? You shouldn't say. This person says to that person, you shouldn't correct me. Like that the fight is on. But that doesn't help anyway, there also. But in Sahajya it will never help. The another person can only win over by his dignity, by his quiet methods, by approaching a person properly. That's how the leaders will come up. They won't come up by shooting another person down. Not at all by any chance. That's not possible. It's not good leadership. Good leadership is just the way you handle the situation, not the way you fight another man down. So many times you have seen, I just keep quiet, it works out. Not necessary that you should at that moment shout. There's no need. And it creates a very bad impression and very bad leadership. First of all, you cannot be dominated. This is one fact, is a truth. You can grow in your spirituality, whatever people may try to dominate in the worldly things. Thank God we don't have any organization. Thank God we don't have secretaries, assistant secretaries, under secretaries, by secretaries, upper secretaries, lower secretaries. We don't have any nonsense. Otherwise, even that would have been dominating to people. Then they would have fought that. So we don't have that problem. We don't have any money problem because we don't have all these nonsensical ideas. I have solved these problems by having no institutions, no positions. Everybody has position. But the greatest position is of your spirit, which you establish. The attention is not there. It's more ego-oriented. The whole stuff is ego-oriented. You can't fight ego with ego. You cannot. You can only fight ego or superego with spirit. How much do I dominate you? I absorb all your aggression also. And how much do I dominate you? If I have to correct you, I go forward and do it and tell you that I'm correcting you, whether you like it or not. And you see the result, it's all right. But if you have that capacity, do it. Then there is lacking in you that you cannot do that way. So be prepared not to at least spoil the show of Sahajya. One person is talking too much, all right, the others will say he is good for nothing, but another one is a sensible one. But if you both are fighting, I don't. That doesn't show any wisdom or growth, isn't it? Does it? Those who think that by dominating in small things you are going to achieve anything are wrong. Actually, I've seen my grandchildren are realized souls. They're not bothered about these things. They don't do this. This kind of a fight they don't have. That where to keep this, what to do this, they don't have. Nothing. At the most, they might fight for a chocolate or something at the most. But in spiritual matters, they never fight. In spiritual matters, they never fight. That's the place one should not fight. One should not argue. That's the point, not to be argued, because truth is one. What is there to argue? You have seen all these saints, you see, those who have talked about me. What do they say? Everybody says the same thing about me. There cannot be any fight between saints. Can there be? If the truth is one, how can there be fight? But because one is inadequate, another is dominating. Both must achieve that state. But the best is to have
more dignified, more grown up, more patronizing, people will definitely take to you because you will become the leader. Arguments are not going to lead you anywhere, I can tell you this much. No use arguing among yourself. If you have to argue, you have to argue with others, not among yourself. Otherwise, no. What else? What is the thing? Any other question? Mother, could you please tell us a little bit how we fight our ego with our spirit? How do we do it? How do we fight the ego? With spirit? See, you should never fight it. If you try to fight it, it will sit more on your head. That's not the way to fight it. That there is ego and you fight your ego, oh yeah, I'm going to box you, then it will grow more. See, the more you box it, the more it will grow. Never fight your ego. Only way is to see it. Your attention is very important. Your attention is now enlightened. Whatever you see, it comes to its right side. It comes to its right side. Size. Say ego. If it is overgrown, you just watch your ego. Best is to watch yourself in the mirror and you say, oh, Mr. Ego, how do you do? Then it will come down. But don't fight it. Just to be seen. All kinds of egos could be there. If you are overeducated, you are egoistical. If you are uneducated, you are egoistical because you must try to show that you are something. All sorts of egos are there. So best thing is to see for yourself. That's why I say face yourself. Yourself means your spirit. Mother, that goes the same for the superego. Yes, very much so. For superego also, not to be frightened, you should just say, get out. I can see you very clearly, you are there. You get out from here. How dare you frighten me? I am the spirit. I am the spirit. How dare you can do that? That's how. You see, ego makes you idiotic. Absolutely. Ego makes you idiotic. Makes an idiot out of you. Absolutely. And the superego makes you a coward. It makes you a coward. Now, how to fight it? I'm not going to be an idiot. If you say that, ego will go away. If you want to be an idiot, then he'll be there to help you. If you want to be an idiot, all right, call Mr. Ego. You'll become an idiot. Straightforward. The easiest way, if you want to become an idiot, simple thing is to call the ego. You come, Mr. Ego, and settle down in me, and immediately, this is a very simple composition. And superego, if you are a coward, then it sits on your head. Say, I am not going to be hum ksham, as I told you, the mantra on the Agya is. Either you have to say, I am. The other, I say, I forgive you. Mother, may I ask a question similar to what he said about superego? I'll be particular. I'm still having problems with my eating. I am eating a lot here, but I'm very afraid, I'm laughing because it is silly, that I'll become fat. And I'm very afraid. I think a lot about food all the time. And yet I know that with you nothing bad can happen to me. All right, you do one thing just now. You put your left hand towards me and right hand outside. She has a hamsa here, cattle. There, you see the hamsa. Tell her to come down. Come in, come in.
Let's see. Sorry. Put the hamsa. I didn't see clearly. Hello. आ गए, अच्छा हुआ. हाँ. Been waiting for you. Come forward. You can come forward a little bit. Lots of people are there. आओ इधर से आ जाओ. What's the time? चले आप. हाँ? 9:50. Shall I do it now? संकटनाशनम श्री गणपति स्तोत्रम. प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन् नित्यम् आयुष्कामार्थसिद्धये. प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरप्रभो. विद्यार्थी लभते विद्याम् धनार्थी लभते धनम् पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिम्. जपेद् गणपतिस्तोत्रम् षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः. अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः. इति श्री नारदपुराणे संकटनाशनं श्री गणपतिस्तोत्रं संपूर्णं. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. தாயே, தாங்கள் எங்களுக்கு அளித்துள்ள அனைத்திற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்கு இன்றைய தியானத்தை செய்வதற்கு அனுமதி அளித்ததோடு தங்களின் அன்பை எங்களுக்கு உணர செய்தமைக்கும்
எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.